கன்னியா ராசி, கன்னியா லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். கன்னியை பொறுத்தவரையும் சுக்கிரன்கிற கிரகம் ரொம்ப நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது நல்லா இருந்தா தான் குடும்பம், அது நல்லா இருந்தா தான் வருமானம். அந்த மாரி சுக்கிரன் 7ல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு, கூடவே சனீஸ்வர பகவான் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு என்ன தலை சிறந்த ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு? யோகமா? இது அவயோகமா? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஜாதகத்திலுமே லக்னம், லக்னாதிபதி தான் தனித்துவமாக 2 மணி நேரம் நிக்கக்கூடிய லக்னம். ராசி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 1/4 வருஷம் ஒரே ராசியாக 2 1/4 நாள் ஒரே ராசியாக பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஒரே மாதிரி குணத்தன்மை ஒருத்தவங்க வந்து ரொம்ப விஷத்தன்மையா இருப்பாங்க. ஒருத்தவங்க ரொம்ப நல்லா சாஃப்ட்டான கேரக்டரா இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களே பாருங்க. ஒரு நட்சத்திர பாதமும் ஒரு விஷயத்த சொல்லும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு விஷயத்த பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. நீங்க சொல்லக்கூடிய அந்த 2 மணி நேர லக்னம், லக்னாதிபதி, நவாம்சத்தோடைய பலம் இது ஒண்ணு மட்டும் தான் உங்களுடைய கிளியர் கட் ஃபோட்டோகிராஃப் மாரி உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துக்கு பதில் சொல்லும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம என்னதான் ராசிய பத்தி நம்ம பலன் சொல்லிட்டு இருந்தாலுமே, எனக்கு எல்லாருமே சொல்றாங்க எனக்கு பலிக்கவே இல்ல அப்படின்னா, அது லக்னம் தான் அங்க நின்னு தசா புத்திகள் என்ன நடக்குது? அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் அப்படிங்கிறத நீங்க மறந்துறவே கூடாது. இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு இன்னைக்கு இந்த ராசியோடைய குண நலன்கள் என்ன, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன, இந்த 2 கிரகங்களால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன நிச்சயமாக பார்க்கலாம். கன்னி ராசியா இல்ல கஷ்டப்படுற ராசியா அப்படிதான் இன்னைக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. ஏன்னா ராசியை சனீஸ்வர பகவான் பார்க்கிறார். போற வர இடத்துல எல்லாத்துக்குமே உன்னுடைய அம்மா நல்லா இருக்காங்க, உங்க அப்பா நல்லா இருக்காங்க, உன்னோட அண்ணன் தம்பி நல்லா இருக்காங்க, நீ மட்டும் ஏன்பா இப்படி இருக்க, அவங்க கூட ஒத்து போயிருக்கலாம்ல, நீயும் கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கலாம்ல, எல்லாம் இருக்குதானே அப்படியே ஒரு 10 வருஷமா இருக்கிறியே ஏன்? இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப அதிகமாக யார் அதிகமா ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்னி ராசி தான் ஃபேஸ் பண்ணுது. எங்க போனாலும் அங்க ஒரு மௌனமான வலியும், ஒரு மௌனமான பயணமும், ஒரு மௌனமான கஷ்டம். இந்த மாதிரி வலி, கஷ்டம் இதை மட்டுமே தான் தொடர்ந்து இந்த கன்னி ராசி பொறுத்தவரையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலை போல அசையாத ராசி. ஏன்னா புதனுடைய ராசி. எவ்வளோ பேர் வந்தாலுமே வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லி டயர்ட் ஆகி ரொம்ப அமைதியாக பொறுமையாக ஒரு நாட்களையும் கடந்துட்டு இருக்கக்கூடிய ராசி. இன்னைக்கு சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். வாழலாமா? வேண்டாமா? எல்லாருக்கும் இதே மாரி சிச்சுவேஷன் இருக்குமா? இன்னொரு கன்னிராசி இருக்கு. அவன் நல்லா இருக்கான். என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா இருக்கான். சந்தோஷமா போறான். சந்தோஷமா நடமாடுறான். எல்லா வகையும் அவனுக்கு நல்லா நடக்குது. ஆனா எனக்கு ஏன் இந்த மாதிரி? நாங்க 2 பேரும் ஒரே ராசி தான். எஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்துவமாக லக்னம் மட்டும் தான் மாறும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. இன்னைக்கு கண்ணீர் துளி மட்டும் தான் அதிகபட்சமா நம்ம கூட இருக்கு. நமக்கு யாருமே ஆறுதலாக சொல்றதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள், ஒரு வலி, ஒரு வேதனைகளோட தான் தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே, இந்த கன்னி ராசிக்கு பொறுத்தவரையும் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறத தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நம்ம ஒரு ஜாதகத்த பார்த்தோம், அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம், திருமண வாழ்க்கையை கொண்டு போறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் எல்லாமே ரொம்ப நெகட்டிவா காமிக்குது. இந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரை நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா பெரிய பொருளாதாரம் சார்ந்த பாதிப்புகள நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. கூடயே இருந்தவர் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 வருஷம் என்னுடைய டிரைவராக இருந்தார் மேடம். நீங்க சொன்னீங்க நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். இருந்தாலுமே நம்மள மீறி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இருந்த கூடயே இருந்த டிரைவர் எனக்கு தெரியாம எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டாரு. அவரு எங்க இருக்கிறாரு? என்ன பண்றாரு? அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக நான் இல்லாம போயிட்டேன். அதனால இன்னைக்கு எனக்கு பெரிய பிரச்சனை. நில குழஞ்சு நான் இருக்கேன். அந்த அன்னைக்கு போய் நான் பணத்த வாங்கிட்டு வரதுக்கு பதிலா என்னுடைய டிரைவர அனுப்புனேன். இன்னைக்கு நான் அப்படியே என்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாத்தி போச்சு. என்னால அவ்வளோ பணம் என்னால சம்பாரிக்க முடியுமா? இனி வரக்கூடிய காலத்துலன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் எல்லாமுமே கிட்டத்தட்ட அவர் இதுலேருந்து மீண்டு வெளிய வர முடியாத ஒரு சூழ்நிலைகள தான் காமிக்குது. அப்ப ஒரு மனுஷனுக்கு தசாபுத்திகள் எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரை நம்ம எந்த விஷயங்கள்லாம் செய்யலாம்? காதல்லாம் எதுவரையும், கல்யாணம் எதுவரையும், எந்த நேரத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விஷயங்கள்லாம் பாதிப்பு குடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு, எந்த விஷயங்கள்லாம் பாதிப்புகள் இல்ல. இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான். நம்ம அவருக்கு சொல்லும்போது அந்த கிரகங்களுடைய பலம், பலவீனம் நம்ம சொன்னாலும், அவரு கேட்காம அந்த விஷயத்த போய் மாட்டிக்குவாருங்கிறது கிளியர் கட்டாக நமக்கு இண்டிகேட் பண்ணுச்சு. 1 இயர் முன்னாடியே நம்ம பிரெடிக்ட் பண்ணோம். கரெக்ட்டா அந்த நாள் வந்தது. அந்த நாள் வர்றதுக்காக கிரகங்கள் காத்துட்டு இருந்தாங்க. தன்னுடைய வேலைய பார்த்துட்டு அவரு ரொம்ப உஷாராக இல்லாம, அந்த வேலைய அவர் கிவ் அப் பண்ணிட்டாரு. அதனால அவரோட இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் பாருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகளும் அவர்னால அந்த அளவுக்கு பணத்த சம்பாரிக்க முடியல. இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்த கவனமா பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப ஹெல்த் சார்ந்த ப்ராப்ளம் இஷ்யூஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணி, கால்ல ஒரு புண்ணு வந்துச்சு. அதை சரியா கவனிக்க முடியாம இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாதி காலையவே வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள். ஹெல்த்தும் இந்த மாரி ஆயிடுச்சு. என்னோட பணமும் போயிடுச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகள், தொழில் அப்படிங்கிறது நலிவு சந்திச்சுச்சு.
இப்ப என்ன மேடம் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காரு நம்மகிட்ட. டெய்லியுமே நம்ம ஆறுதல் சொல்லிட்டு இருக்கோம் அவருக்கு. சரியாயிரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய தசாபுத்தி இவர் வந்து மீண்டு வருவாரா? பெரிய கேள்விக்குறியா தான் இருந்தது. நவாம்சமும் பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அப்ப நம்ம ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்த கால ஜாதகம் கிளியராவே இண்டிகேட் பண்ணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருங்க, கவனமா இருங்க அப்படிங்கிறது. அப்ப அதை மீறி ஒரு விஷயங்கள் அவர் செய்யறாரு அப்படின்னா, அது வந்து கர்மா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதேபோல இன்னும் நம்ம சொல்லிட்டே போலாம். அந்த கன்னி ராசிய பொறுத்தவரை அந்த அளவுக்கு இஷ்யூஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரம் திருமணம் காதலிச்சுட்டு இருக்கோம். பெற்றோருடைய சம்மதத்தின் பேர்ல 2 பேரும் ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கோம். எங்க வீட்ல பதில் எதுவும் சொல்லவே இல்ல. அவங்க வீட்ல தனியா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க வீட்ல தனியா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் ஈகோ மட்டும் குறைய மாட்டேங்குது. இதெல்லாம் மேரேஜ்ல போய் எண்ட் ஆகுமா? அப்படிங்கிற மாதிரியான பெரிய கேள்விகளும், தடுமாற்றங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, காதலிச்சுட்டு இருக்கிறோம். பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு தான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்றோம். அது நடக்குமான்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எஸ் நிச்சயமாக இந்த நேரத்துல ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. அது பெற்றோர் அனுமதியோடயே காத்துட்டு இருக்கு. அதேபோல தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் என்னுடைய மனைவி கூட சேர்ந்து நான் தொழில் பண்ணலாமா? நான் ஆல்ரெடி மனைவி நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் கொஞ்சம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே மாறுமாக அந்த நேரம் நான் போய் அவங்க கூட சேர்றதுனால என்னுடைய தொழில்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, என்னுடைய விஷயங்கள் அவங்களையும் பாதிக்குமா? இல்ல அவங்க பேர்ல நான் தொழில் செய்யலாமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. மனசுல பட்டத அப்படியே வெளிப்படையா சொல்றதுனாலயே, வாழ்க்கையில வந்து நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிக்கு, இன்னைக்கெல்லாம் ரொம்ப மன அழுத்தம். அதுவும் சந்திரன், கேது காம்பினேஷன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் இன்னைக்கு முதல் மனநோயாளியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல நெறைய குழப்பங்கள் மனசுல. ஒருத்தர்கிட்ட தெளிவா பேச முடியல, ஒருத்தர்கிட்ட ஒரு தெளிவா ஒரு விஷயத்த சொல்ல முடியல, செய்ய முடியல, திறமை இருக்கு அத பயன்படுத்த முடியல, அதிகாரம் இருக்கு அத யூஸ் பண்ண முடியல. நல்ல பரீட்சை எழுதணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியல. நெறைய கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்குமே கிராக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்த பார்க்கும்போது ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு 7ல சனீஸ்வர பகவான் பார்த்துட்டு இருக்கனால, அவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நம்ம பார்த்த ஜாதகத்துல அனைத்துக்குமே தலை சிறந்த ஒரு யோகம் திருமணம் சார்ந்த விஷயத்திலே இருக்கு. அதேபோல கவர்மெண்ட்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பெரிய யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ, கலைத்துறை சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிறத சொல்லலாம். என்னதான் மன அழுத்தத்த குடுத்தாலும், அந்த மன அழுத்தத்த மீறி துறையில வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நெறைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் படிப்படியாக குறையும். குழந்தைய நெனச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். குழந்தைய வந்து எனக்கும் மனைவிக்கும் சண்டை. என்னோட குழந்தைய என்கிட்ட காமிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் குழந்தைய பார்த்தே பல வருஷம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே, இந்த காலங்கள் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகும். அதேபோல கடன். கடன் பிரச்சனைகள் இஎம்ஐக்கு மேல கடன் வாங்கி வச்சிருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்ல. அந்த மாரி இஎம்ஐ சார்ந்து இருக்கக்கூடிய கடன்களும், அந்த கடன் சுமைகள் அப்படியே மலை போல ஏறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களும் இனி வந்து பார்த்தீங்கன்னா, படிப்படியாக குறையும். கடன முழுமதியாக கட்டி முடிக்கக்கூடிய ஒரு காலங்களாக இந்த சனி, சுக்கிரன் இந்த நேரத்தில என்ன எஃபோர்ட்ஸ் போடுங்க. அந்த எஃபோர்ட்ஸ்க்கு உண்டான பலன்கள் இத்தன நாளா கிடைக்கலன்னு ஓடிட்டு இருந்த உங்களுக்கு இனி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதேபோல ராசிக்கு 6ல பலம் பெற்று நெறைய கிரகங்கள் இருக்கனால, ஹெல்த் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அத கவனமாக கையாளல அப்டின்னா, பெரிய அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிய பொறுத்தவரையும் வரதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்துறக்கூடாது. இப்ப நம்ம சொன்னது 2 கிரகத்தோடைய கோச்சாரம் பேஸ் பண்ணி மட்டும் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், லக்னம், நின்ன டிகிரி, லக்னாதிபதியோடைய பலம், பலவீனம், நடக்கக்கூடிய தசா புத்தி, நவாம்சத்தோடைய நிலைமை, கோச்சாரத்தோடைய நிலைமை இது எல்லாமுமே தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் குடுக்குறது அப்படிங்கிறத மறந்துறக்கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.